இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஹீரோ எக்ஸ் டீமன் எம்ப்ரஸ் சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் ஹீரோ வந்து இந்த மாதிரி அதாவது அதில் நான் என்ன சேர்ந்துருக்கேன்னா, இந்த மாதிரி வந்து முட்டை போர்க்கு அப்புறம் கொஞ்சம் நெருப்பு வச்சு அதை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோ வந்து அது எப்படி சமைச்சிருக்கேன்னு அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோனுக்கு அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போனா இவன் எனக்கு ஏதோ பாய்சன் கொடுத்துருக்கான், ஒரு கையில் பாய்சனும் இன்னொன்றில் வந்து ஆன்டிடோடு சேர்த்து கொடுத்துருக்கான். இவன் வந்து என்னை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வச்சுருக்கான். அது போக இது என்ன ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கு அப்படின்னு ஹீரோயின் வந்து முதல்ல அந்த ஒரு எமோஷனை வந்து உணர்றாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் கேரக்டர் வந்து எப்போயுமே வந்து எமோஷன்லெஸ்ஸான ஒரு கேரக்டர். இப்போ தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷன் வருது. அப்புறம் ஹீரோ மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அதாவது லவ் வர்றது வந்து ஹீரோயினுக்கு அது லவ்னா என்னன்னே தெரியாமல் அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இது என்ன நடக்குதுன்னு. அப்போ ஹீரோயின் வந்து அங்கே இருக்கிற அந்த ஃபுட்டை வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ சாப்பிடும்போது அது வந்து அவங்கள அப்படியே வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இது என்ன ஃபீலிங், இது ரொம்ப அமைதியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி நான் உன்னை எதிர்பார்த்ததே இல்லை. இந்த வேர்ல்டு டாமினேஷன் இத்தனை இதை நான் பண்ணாலும் இது வந்து இந்த மாதிரி உன்னை நான் வந்து இந்த மாதிரி ஒன்றை வந்து நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. இது வந்து நீ வந்து இதுக்கு மேலே டிஸ்டர்பே பண்ண. அதான் சாப்பிட்டது வந்து அந்த காரமாக இருக்கும்ல, அது வந்து ஹீரோயினை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த சாப்பாடு சாப்பிடும்போது அது அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப இனிப்பாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஹீரோயின் டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணும்போது அப்படியே எனக்கு வந்து சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே வந்து எதை பற்றி யோசிக்கவே கூடாது அந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எப்படி இதனால் ஏன் இதை என்னால் டேஸ்ட் பண்ண முடியல இத்தனை நாள், இது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் நினச்சிக்கிட்டு டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது சரி அவங்க மிதக்கிறத காமிக்கிறாங்க, இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட மொத்த எனர்ஜி வந்து அப்படியே ஏறிக்கிட்டு இருக்குது. பார்த்தா ஹீரோயின் வந்து பிரேக் த்ரூ ஆகிட்டாங்க. எலிசபெத் த 3 ஸ்டார் டீமன் குயின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்னது, இது சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த சாப்பாடு சாப்பிட்டோன்னே நான் ஒரு புது ரிலீனுக்கே அச்சீவ் பண்ணிட்டேனா, இதான் வந்து இந்த சாப்பாடோட மகிமையா, இது எப்படி அப்படின்னு வந்து டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ நின்றுக்கிட்டு இருக்காத, நீ என்ன பண்ணன்னு சொல்லு. அப்போ டீமன் குயின் கேட்குறாங்களா, என்ன பண்ணேனா, அதாவது நான் வந்து ஒன்றும் பெருசாலாம் பண்ணல, நான் ஒரு ரிசர்ச் தான். என்ன ரிசர்ச்னா, இந்த மாதிரி நீங்கள் டீமன் குயினும் சரி என்னை மாதிரி ஒரு ஹீரோ சரி ஒன்றா வாழ்ந்தால் எப்படி இருக்குது அதை தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் நம்ம வாட்டிக்கு நம்ம வேலையை பார்க்கலாமே, எதுக்கு இந்த வாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். ஃபைனலாக அவனோட ட்ரூ இன்டென்ஷன் அவன் காமிச்சிட்டான் அப்படின்னு டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எலிசபெத் அதாவது டீமன் குயினோட பர்ஸ்பெக்டிவில் பார்த்தா, இந்த உலகத்தில் பார்த்தா நீ மட்டும்தான் ஒரு குவாலிஃபைடான பீயிங். என்னோட சப்ஜெக்ட் அதாவது என்னோட ரிசர்ச்சுக்கு நீ தான் உதவி செய்ய போகிற. நான் உன்னை இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆக்குவேன், அப்புறம் உன்னை நான் டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஹீரோ சிரிக்கிற மாதிரியும் டீமன் குயின் வந்து ஹீரோட கை கடியில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாம் ஓகே தானே, அந்த சாப்பாடு நல்லா தானே இருந்துச்சு, நான் கொடுத்த சாப்பாடு, நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு ஹீரோ வந்து கேட்குறான். ஒரு நைட்டை வந்து கொலை பண்ணுவாங்க, ஆனால் அவன் எப்பயுமே அஷேம் ஆக மாட்டான். நான் ஒரு டீமன் குயின், இவன் வந்து என்னை இப்படி அஷேம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான், இதுக்குள்ளே நான் போகக்கூடாது அப்படின்னு வந்து டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமன் குயினோட பர்ஸ்பெக்டிவில் உனக்கு ஸ்ட்ராங் ஆகணுமா, அப்போ நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நீ யாரை வேணால் டிஃபீட் பண்ணு, என்னை டிஃபீட் பண்ணுமா உனக்கு, நான் உன்னை டிஃபீட் பண்ண வைக்கிறேன், என்னை கூட வந்து டிஃபீட் பண்ண அப்படின்னு வந்து ஹீரோ சிரிக்கிற மாதிரி சைக்கோத்தனமாக இருக்கிற மாதிரி நம்ம டீமன் குயினோட பர்ஸ்பெக்டிவ். இல்லை மறந்து போ அப்படின்னு வந்து டீமன் குயின் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மறந்து போவா, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்புறம் இவன் வந்து ஒத்துக்க மாட்டலாம், அப்போ இவன் என்ன கொலை பண்ண போகிறாளா அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன கேட்டிருப்பான், 2 பேர் பீஸ்ஃபுல்லாக ஒரு வாழ்க்கையை வைக்கலாம்னு சொல்லியிருப்பார்ல, அதை தான் வந்து ஹீரோ வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டீமன் குயின் அந்த பெட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு ஹீரோ பார்க்கும்போது, நான் சொல்கிறத கேளு ஹியூமன் அதாவது ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுன்னு கேட்கும்போது, நான் உன்னோட கண்டிஷனுக்கு அக்ரி பண்ணுறேன், நான் வந்து உனக்காக பயந்து என் தலையை குனிஞ்சு உன்னோட இதுக்காகலாம் பண்ணல, நீ ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கியா, அதுக்கு வந்து கொஞ்சம் மரியாதை கொடுக்குற மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால் அதை நீ அட்வான்டேஜாக எடுத்து நீ கீழே நடத்துனா வச்சுக்கோ. என்ன சொல்கிறாங்க, பயந்துட்டாங்களா, என்னால் பயந்துட்டாங்களா, எதுக்காக பயந்தாங்க, இவங்க தான் இந்த உலகத்திலே அவ்வளோ பெரிய பவர் வச்சுருக்கவங்க, இவங்க நடத்த எது வேணால் நடக்கலாமே, அப்புறம் என்ன என்னைய பற்றி பயந்துட்டாங்க, ஒருவேளை ஏதோ உருட்டுறாங்களோ அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது போக நீ ஏதாச்சும் என்னை வந்து கீழ்த்தனமாக நடத்தணும், ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சி வச்சுக்கோ, நான் டீமன் குயின் என்னோட டிக்னிட்டிக்காக உன்னைய வந்து என்னோட மொத்த பவரை வச்சும் நான் உன்னைய வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவேன், உன்னை ஏன் என் உயிரை கூட நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னை டிஸ்ட்ராய் பண்ணுவேன், அதை மனசில் வச்சுட்டு என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணு அப்படின்னு டீமன் குயின் வந்து அப்படியே ஒரு சைக்கோ மூடாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ புரிஞ்சிருச்சு
முடிஞ்சிச்சு, நான் வந்து ஒழுங்காக பார்த்துடுறேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ டீமன் குயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி அப்போது ஒரு ரிசர்ச் ஆரம்பிக்க வேணாமா, அப்போ ஒழுங்கா போய் அதை எனக்கு சாப்பாடு கொடு, இதுக்கு வேற ஏதாச்சும் டெலிஷியஸாக இருந்தால் கொடு அப்படின்னு வந்து டீமன் குயின் கேட்குறாங்க. ஓகே ஓகே புரிஞ்சிச்சு அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த நைட் டைம் அப்படியே போகிறதோட டூ பி கண்டினியூன்னு போடுறாங்க. அதோட இந்த வீடியோ முடியுது. இதில் பார்த்தா அந்த ஸ்வாடு வந்து பார்த்தா வெளியே குத்தி வச்சிருக்காங்க. அந்த ஸ்வாடு அமைதியாக இருக்குது, என்னடா பண்ணுறீங்கன்னு. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப சின்ன சின்ன வீடியோ தான், ஒரு சாப்டர் வந்து 5 நிமிஷத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படி நான் ரெண்டு வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பை கைஸ். அப்படியே வந்து கீழே ஒரு டைம் ஸ்கிப் காமிக்கிறாங்க. அதில் பார்த்தா 1 இயர் லேட்டர்னு காமிக்கிறாங்க. 1 இயர் லேட்டர் அப்போ நம்ம ஹீரோ ஸ்வாட் அப்படி ஸ்விங் பண்ணுறான். பார்த்தா மறுக்கட்டே தான் வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோ வந்து ஆக்ஸை காணுன்னு சொன்னாலும் இப்போ அதை வச்சு ஹோலி ஸ்வாட் வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கான். இதான் நம்ம ஹீரோ. அப்போ அவன் பார்க்குறான், இப்போ நான் என்ன பண்ணுறது, ஏன் திங்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. ஏன்னா டீமன் குயின் உள்ளே வரும்போது அங்கே இருக்கிற அந்த டைம் பேரியர், ப்ரொடக்ஷன் பேரியர் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. இப்போ என்னன்னா வெளி உலகத்தோட இந்த உலகம் வந்து அப்படியே சிங்க்ரனைஸ் ஆகுது. சிங்க்ரனைஸ்னால் ஒன்றோட ஒன்று ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி சிக்னலைஸ் ஆனனால இந்த இப்போ இது சிக்னலைஸ் ஆனனால இந்த வில்லேஜ் மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படி ஆகுறனால என்ன ஆகும்னா அக்கம் பக்கத்தில் இருக்க மான்ஸ்டர்லாம் சிம்பிளாக இதுக்குள்ளே வந்துருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வெட்டி முடிச்சதுக்கு அடுத்து ஆனால் இப்போதைக்கு டீமன் குயின் இருக்கிறனால, அந்த ப்ரெசன்ஸ் இங்கே இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரமாக இந்த மனுஷர் வராது. ஆனால் அவங்க லீவ் ஆனாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ உள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது, லீப்பிங். இது லஞ்ச் டைம் தானே, ஏன் இன்னும் சாப்பாடு ஒன்றும் ரெடி ஆகலை அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸு. இந்த வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ வந்து அங்கேருந்து போகிற மாதிரியும் அதோட இந்த சாப்டர் முடிகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு சின்ன பேனல் மட்டும் வந்திருக்கு. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். எபிசோடில் பார்த்தா கண்டிப்பாக அவளோட ப்ரொடக்ஷன் தேவை, இல்லைனா மாசெல்லாம் இங்கே வந்துடும் அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த சைட் பார்த்தா ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து இடத்துலேருந்து வந்தனால அங்கே இருக்க கனெக்ஷனை எப்படி எங்கள் கேபிள் மூலமாக பண்ணி வச்சிட்டா, அது என்ன மேஜிக்னு தெரில. போகும்போது பார்ப்போம். அப்போ இந்த சைடு பார்த்தா ஒரு தொந்தி மாதிரி தெரியுது, யாரோ கொஞ்சம் குண்டை ஒரு ஆள் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா அதான் டீமன் குயின்னு. பார்த்தா டீமன் குயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெக்கார்ட்லாம் பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சு, வேறு எதுவுமே இல்லையா, புதுசாக அவனோட சிஸ்டத்தில் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னையா அது, ஒரு வருஷத்தில் இவ்வளோ குட் ஆகிட்டாங்களா அப்படி தான் தெரியுது. அப்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த சிஸ்டம் வந்து ஏற்கனவே வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சா, அதனால் எனக்கு அதுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. சரி அதெல்லாம் விடுங்க, வாங்க லஞ்ச் ரெடி பண்ணிட்டு வந்து சாப்பிட்றீங்களா அப்புறம் வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி வாங்கி சாப்பிட்றேன், ஒரு நிமிஷம் அப்படின்னு வந்து டீமன் குயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டீமன் குயின் அவங்க விரல வந்து இது பண்ணி ஏதோ ஸ்பெல்லை கேஷ் பண்ணுறாங்க. பார்த்தா டீமன் குயினுக்கு பின்னாடி குட்டியோடு 2 ரெக்கை இருக்குது, அப்படியே வானத்தில் பறந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டே. நம்ம ஹீரோவை அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது இது எந்த மாதிரி பாய்சனு, இந்த சிப்ஸை வந்து எதுக்கு எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இதில் சாப்பிட நான் ரொம்ப லேசி ஆகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து டீமன் குயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், இவன் வந்து இந்த மாதிரி டெலிஷியஸான ஃபுட்டை கொடுத்து என்னை பேரலைஸ் ஆக்க போகிறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பாய்சன் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் இவன் என்னை வந்து மொத்தமாக அவன் கால் கட்டில் போட பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த டெலிவிஷனுக்கு நான் விழுக மாட்டேன் அப்போ டீமன் குயின் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதாவது சிப்ஸில் வந்து எக்கச்சக்க கேலரிஸ் இருக்கா, நீங்கள் ரொம்ப சாப்பிட்டீங்கனால நேச்சுரலாகவே பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அப்படின்னு வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. டீமன் குயின் என்னன்னு கேட்கும்போது குண்டாயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. என்னது குண்டாயிருவாங்களா, அப்போ தான் டீமன் குயின் அவங்கள பார்க்குறாங்க இந்த மாதிரி குண்டாக இருக்கிறது. அப்போ அவங்க தொந்தியை பிடிச்சி அமைக்கி பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ குண்டாகிட்டே 1 இயரில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் டீப் சி மேஜிக்னு சொல்லி ஒரு சொடக்கு போடுறாங்க. பார்த்தா அவங்க உடம்புல இருந்து அந்த ஃபேட்னஸ் எல்லாமே வந்து மேஜிக்காக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் கடைசியாக பார்த்தா டீமன் குயின் அவங்களோட ஷேப்புக்கு வந்துட்டாங்க. சாரி என் பாடியை கொஞ்சம் இது பண்ணிட்டேன், இப்போ பவர் வச்சு நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க ஃபஸ்ட்டு எந்த ஷேப்பில் இருந்தாலும் அதே ஷேப் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு சரியான மேஜிக், இந்த மேஜிக் இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ இஷ்டத்துக்கு வேணால் நம்ம சாப்பிட்லாமே, இதை சாப்பிட்டு இந்த மேஜிக் போட்டால் அப்போ எனக்கு தொந்தியே வராது போலயே அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் டீமன் குயின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஓகே வேறு ஏதாச்சும் ஒரு ட்ரிக் இருந்தால் சொல்லு என்னை ஃபுல்லாக்குறதுக்கு, இது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த குண்டானதுக்கு காரணம் வந்து ஹீரோ தான் கொடுத்துருக்கா, இது ஏதோ பாய்சன் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னதா நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டு தான், உடனே சாப்பிடுவோமா அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே சாப்பிடுவோம், இன்றைக்கி லஞ்ச் வந்து சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் இந்த தடவை நான் ஹோல் பேக் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு வந்து அப்படி டீமன் குயின் வந்து வாயில் எச்சியோடு இருக்காங்க.
இது சரி கொஞ்சம் மெதுவா சாப்பிடுங்க அப்படி சொல்லும்போது டீமன் குயின் வந்து வேக வாக்க வாக்க வாக்கன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது போக டீமன் குயினுக்கு இங்க இந்த இடத்துல வாழ்றது கொஞ்சம் நல்லா இருக்கு போல அப்படின்னு ஹீரோ நினச்சுக்கிட்டு இருக்கான். இது சரி இவன் எத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான்? அப்படி டீமன் குயினோட பர்ஸ்பெக்டிவ்ல நீ ரொம்ப வீக்கா இருக்க. உன்னை இப்படியே சாப்பிட வச்சு குண்டாக்கி உன்னைய வந்து பன்னிக்குட்டி உமையாக்கி உன்னை அப்படியே சாவடிக்க போறேன். அப்படின்னு ஹீரோ நினைக்கிற மாரி இருக்கு. இந்த சைடு வந்து அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு வந்து திரும்பி கான்ஷியஸ் வராங்க நம்ம டீமன் குயின். சரி நான் போய் டெசர்ட் எடுக்க போறேன். உங்களுக்கு டெசர்ட் ரொம்ப பிடிக்கும்ல அப்படி ஹீரோ போறான். இல்ல, இல்ல, இல்ல. நான் வந்து இந்த மாரி ட்ரீட் பண்றேன். இவன் என்னைய ஒரு பன்னிக்குட்டி மாரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த 1 வருஷமாவே நான் இப்படி தான் ஆயிட்டுருக்கேன். இத விட்டு நான் எப்படியாச்சும் வரணும். இது ஏதோ அவன் எபிலிட்டிய வச்சு என்னைய வந்து மயக்க வைக்கிறான். இத விட்டு வெளிய வந்து ஒரு நல்ல பேட்டில போட்டு அவன டிஃபீட் பண்ணணும். அப்படி டீமன் குயின் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. எலிசபெத் உங்களுக்கு புட்டிங் ரொம்ப பிடிக்கும்ல? அப்படி ஹீரோ ஃப்ரிட்ஜ்ல இருந்து புட்டிங் எடுக்குறானா, புட்டிங்கா? புட்டிங்கு. ஆமாமா எனக்கு புட்டிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு குடுங்க. அப்படின்னு வந்து டீமன் குயின் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அ நல்ல வேள டீமன் குயினுக்கு வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டா இல்ல அவங்களுக்கு சாப்பாடு குடுக்க. ஏன்னா, இருக்கிறத வச்சு அவங்களுக்கு புடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. யாரோ வந்து ன்னு அப்படி இருக்காங்க. அப்ப யாரோ ஒரு வயசானவர் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி வந்து இன்னொருத்தவங்கள வந்து புடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு. அப்போ வந்து அத பார்த்தா கிளிக் அப்படின்னு ஏதோ சவுண்ட் கூட வந்துகிட்டு இருக்காங்க. இத ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. அப்ப அந்த பெரியவர் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வந்து பெருசா இந்த ஷேடோ கான்ஸ்ல வரும்ல, அந்த மாரி நகத்த வச்சுக்கிட்டு அந்த பெரியவர அடிக்க வந்துகிட்டு இருக்கு. அப்போ அது பக்கத்துல வந்து ஒரு அட்டாக் அப்போ அது பக்கத்துல வரும்போது கையில ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, ஸ்பேஷியல் டியரிங் அப்படின்னு சொல்லி அது அக்கம் பக்கத்துல இருக்க அந்த ஸ்பேஷியல வந்து அப்படியே கிழிக்குது. அந்த எனர்ஜியோட அந்த பெரியவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. நம்ம அவ்வளோதானா அப்படின்னு நினைச்சுட்டு 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு இது ப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த ஸ்பேஷியல் இருக்குல்ல, அதுக்குள்ள கைய விடுது இந்த மான்ஸ்டர். அப்போ அந்த இடத்துக்குள்ள கை விட்டா இந்த பெரியவர்கிட்ட அந்த கை வருது. அப்ப அதுலேருந்து எக்கச்சக்கமான எனர்ஜி வந்து அந்த பெரியவரும் அந்த ஒரு பொண்ணுகிட்டயே வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதோட இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த சாப்டர் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொண்டை ஒரு மாரி இருக்கு. ஸோ கோச்சுக்காதீங்க. பை கைஸ்.